வாழை உருவினா சூர்பனகையோட மூக்கையும் காதையும் அறுத்து விட்டுட்டான். இந்த பக்கத்துல கரண் ஒருத்தன் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ராவணன்ட்ட போய், இந்த பாவிதான் லங்கைக்கு தீ வச்ச பாவி, இவளாலதான் ஆரம்பமே பிரச்சனை. லட்சுமண விபீஷண சுவாமி பின்னாடி கேட்க போறார், இவ்வளவு பெரிய சண்டைக்கு காரணமான சூர்பனகையை கூட்டு நீ இன்னி பிறந்து விசாரிச்சியான்னு கேட்க போறாரு. என்ன நடந்ததுன்னு ராவணன்ட்ட போய் சொல்ல, இந்த பக்கம் கரண் இருக்கான் பாருங்க, அவன் கிளம்பி வந்தான். கரண்னு ஒரு இந்த மிலிட்ரியில அந்தந்த நம்ம பாரத தேசமே இருக்கு பத்தியில எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன சம்பந்தம்னு சாம்பாரை சாப்பிட்டு படுத்து தூங்கக்கூடாது. என்ன நடக்கிறது இந்த தேசத்துலன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இனிமே நாம தெரிஞ்சுக்கணும். அங்கங்க மிலிட்ரியோட ஒரு அமைப்பை வச்சிருக்கா. இங்க கிண்டியில இருக்கும், கிண்டியில பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி வேலூர் கிட்ட ஒரு இடத்துல இருக்கு, அது மாதிரி தஞ்சாவூர்ல ஒரு இடம் இருக்கு, அது மாதிரி திருநெல்வேலியில பாளையங்கோட்டை கிட்ட இருக்கு, அது மாதிரி கோயம்புத்தூர்ல சூலூர்னு ஒரு இடத்துல இருக்கு. கோயம்புத்தூர், கோவா இத்தியாதி இடங்கள் எல்லாம் அடியில் அண்டர் கிரவுண்ட் வேற இருக்கு. மிலிட்ரி சம்பந்தமா ஆயுதங்கள் மட்டும் இல்ல, இந்த எண்ணெய் எல்லாம் இப்ப சொல்றா பத்தியெல்லாம் நீங்க என்ன பண்ணாலும் இந்தியா கீழே விழாதுன்னு ஏன் சொல்றோம்னா, இவன் என்ன சண்டை போட்டாலும் 3 மாசத்துக்கு என்ன தேவையோ அது நம்ம கிட்ட இருக்கு, அதை சேவ் பண்ணி வச்சிருக்கு. இப்ப உள்ள கவர்மெண்ட், இத்தனை நாளா அது கிடையாது. இப்ப உள்ள கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இத்தனை வேலைகள் செஞ்சிருக்கு. உலகமே முடங்கினாலும் நாம ஒரு வருஷம் பேசாம இருக்கலாம், நார்மலா இருக்கு. அந்த அளவுக்கு உணவோ ஆயுதங்களோ அது நமக்கு தேவையான எரிபொருள்களோ எல்லாமே சரி பண்ணி வச்சிருக்கு. இந்த மிலிட்ரியோட அந்த கேம்ப்னு சொல்லுவா, நம்பர் சொல்லுவா 13, 14 அப்படின்னு. அது மாதிரி ராவணன் ஒரு கேம்பை இந்த பக்கம் வச்சிருக்கான், இந்த பஞ்சவடியில. அதுக்கு 14,000 ராட்சசால். அதுக்கு ஹெட் யாருன்னா கரண் அப்படின்னு ராவணனோட ஒண்ணு விட்ட தம்பி, அவன் கசின். அவன்கிட்ட போய் சொன்னால் அவன் 14,000 ராட்சசாலோட ராமற்ற சண்டைக்கு வந்தான். பகவான் சொன்னா, லட்சுமண சுவாமி நான் சண்டை போடுறேன்னா, நீ இவளை ஐஷன் போய் மலையில பக்கத்துல ஒரு மலை, அந்த மலையில குகையில உட்காந்துக்கோ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பகவான் 1.5 மணி நேரம் 14,000 ராட்சசால நிர்மூலம் பண்ணிட்டான். நம்ம பாரத தேசத்தோட பெருமைய எல்லாரும் சொன்னாலும் நாம எத்தனை தடவை வேணாலும் சொல்லணும். இப்ப இந்த ஈராக் போர் ஆரம்பிச்சுட்டு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம திணறது பாருங்க அமெரிக்கா. பாகிஸ்தான் போற ஆரம்பிச்சது நம்ம இந்தியா பண்ணினது 22 நிமிஷம் அட்டாக்கு தான். 22 நிமிஷம் அட்டாக்குல கதி கலங்கி போய் ஊர்ல உள்ள அத்தனை பேரையும் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுட்டான். 22 நிமிஷம் அட்டாக்கு தான் பாரத தேசம் பண்ணினதுங்கிறது. அடிச்சா அப்படின்னா அடிக்கணும், வலிக்கணும், அந்த மர்மஸ்தானத்தை தொடணும். 1.5 மணி நேரத்துல 14,000 ராட்சசாலையும் பகவான் வதம் பண்ணினான். ஒருத்தர் மிச்சம் கிடையாது. இத்தனை பேரையும் ஒருத்தனை யுத்த தர்மப்படி விட்டுட்டான். இத்தனை பேரையும் கொன்ன அந்த ராமனுடைய பலத்தை இப்பதான் நேர பாக்குறா. தமிழ்நாடு சீத்த ராட்சசாலோட உங்களுக்கு என்னத்துக்கு சண்டை, எதுக்கு வீண் வம்பு அப்படி எல்லாம் கேட்டாலா? இத்தனை நாளா அவ ராமரோட பலத்தை யுத்தம் பண்ணி அவ பார்த்தது இல்லையா, இப்பதானே பார்க்கிறா. அப்படின்னு உடனே ஓடி தந்திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷி நாம் சுகாவகம் பபூவஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜ இப்படி கட்டிண்டா. இதெல்லாம் பெருமாள் கோவில்ல சொல்லுவா. தீபாராதனை முடிஞ்ச உடனே இந்த ஸ்லோகத்தை பெருமாள் கோவில்ல சொல்லுவா. இந்த ஸ்லோகம் சொல்லுவா. அதுக்கப்புறம் பாகவதத்துல பகவான் அந்த கோபிகைகளுக்கு மத்தியில குதிச்சான் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லுவா. இந்த 2 ஸ்லோகமும் பெருமாள் கோவில்ல தீபாராதனை முடிஞ்ச உடனே சொல்ற பழக்கம் இன்னைக்கும் உண்டு. பகவான் ராட்சசர்களை வதம் பண்ணினான். ஒரு ராட்சசன் முன்னாடி போய் சொன்னான். சூர்பனக போறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் பேட்டான். உடனே அவன் என்ன பண்ணினா, ராமர் மேல அட்டாக் பண்ணணும்னா சத்ருவோட பலாபலம் தெரியணுங்கிறதுக்காக ராவணனுக்கே யோஜனை சொல்லக்கூடியவன் மாரீச்சன்.
மாரீச்சன் ஒரு ராட்சசன், மாயாவி அவன். ஒரு வகையில ராவணனுக்கு மாமான்னு சொல்லுவா கதை சொல்றவா. அந்த மாரீச்சன் தேடின்னு வரான். தேடினா அவன் ரெகுலரா இருக்கிற எந்த இடத்துலயுமே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில ஹிமயமலையில வந்து பார்த்தா ஒரு இடத்துல ஒரு பெரிய போர்டு இருக்கு, மாரீச்சானந்தா ஆசிரமம். ரிஷிகேஷ்ல எத்தனையோ ஆசிரமம் இருக்கணும், அது மாதிரி இங்க மாரீச்சானந்தா ஆசிரமம் அப்படியே இருக்கு. அவன் தபக்கோலத்துல இருந்தான்னு இருக்கு. அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி நான் பேசுறேன். அங்க போனா அவன் காஷாயம் எல்லாம் கட்டிட்டு ஜபமாலையெல்லாம் வச்சு உட்காந்துக்கிறத பார்த்துட்டு, மாமா இது என்ன கோலம்னா, இது என்ன வேஷம், என்னத்துக்கு வேஷம் போட்டு இருக்க நீன்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னா, உனக்கு அதெல்லாம் தெரியாது, எந்த சமயத்துல இப்ப எலெக்ஷன்லாம் வேற வருது, எப்படி வேஷம் போடணுங்கிறது தெரியலன்னா அவன் எப்படி இருக்க முடியும் சொல்லு. அதனால அந்த சப்ஜெக்டை விடு, உனக்கு என்னத்துக்கு வந்திருக்க நீ அதை சொல்லுன்னா. இது மாதிரி ராமன்னு லக்ஷ்மணனும் அயோத்தியை சேர்ந்த ராஜகுமாரர்கள் வந்திருக்கார்கள், ஜனஸ்தானத்தை நிர்மூலமாக்கிட்டார்கள். அவர்களை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்தேன், யோஜனை கேட்கறதுக்கு வந்தேன். போடா போடணும், நல்ல வேலை எங்கிட்ட பேசிட்டு போறதுக்கு போதீங்க. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ராம லக்ஷ்மணர்கள், மகாபராக்கிரமசாலிகள். நீ என்ன கூப்பிட்டு கேட்டியே ஏன் இந்த மாதிரி வேஷத்துல உட்காந்துருக்கேன்னு, அதுக்கு காரணமே ராமன் தான். ராமர் எப்ப காட்டுக்கு வந்தார்னு தெரிஞ்சுதோ அன்னைக்கு நான் பட்டையும் கொட்டையுமா வந்து உட்கார்ந்துட்டு வந்தானா. இன்னைக்கு இருந்தும் பஞ்சாங்கத்தை, பாம்பு பஞ்சாங்கம் வருஷா வருஷம் முன்னாடி வாங்கி வச்சுன்னு 14 வருஷம் எப்ப முடியும்னு நானால எண்ணிட்டு இருக்கேன். ராமர் எப்ப திரும்பி போவார், நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது ராவணா. விஸ்வாமித்திரரோட யாகத்தை கெடுக்கிறதுக்கு என்ன நீ அனுப்பிச்சியே, அன்னைக்கு நான் போறதே இந்த ராமரை 12 வயசு பாலோ துவாதச அவன் தான் வயசா சொல்றான். 12 வயசு ராமருக்கு. அன்றைய தினம் ஏதோ ஒரு பொம்மை மாதிரி குழந்தை மாதிரின்னு நான் நினைச்சேன். அந்த ராமன் போட்ட பானம் என்ன படுத்தின பாடு இருக்கு பாரு, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சமுத்திரத்துல முக்கி 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 என்ன கொல்லவும் இல்லை விடவும் இல்லை, அந்த மாதிரி படுத்தி எடுத்துட்டேன். அதனால திரும்பி போனா வந்துட்டான். இந்த போராத காலம்னு ஒண்ணு, காலத்தை அனுசரிச்சுதான் புத்தி வேலை செய்யும். எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. கஷ்ட காலம் கெட்ட காலம்னு எப்படி சொல்றோம்னா, புத்தி காலானுசாரினின்னு சாஸ்திரம். காலத்தை அனுசரிச்சுதான் வேலை செய்யும். பகவானை பூஜை பண்ணினா பகவான் வந்து அப்படியே கையை கட்டி இப்படி நின்று மறைச்சு நீ இந்த காரியத்தை செய்யாதேன்னு ஒண்ணு தடுக்க மாட்டார். ததாமி புத்தியோகந்தம் நான் பகவான் நல்ல புத்தியை கொடுப்பார். இந்த மாதிரி கஷ்ட காலத்திலையும் நல்ல புத்தியை கொடுப்பார். நமக்கு அது வேலை செய்யலைன்னா நல்ல யோஜனையை சொல்றவால நமக்கு அனுப்புவார் பகவான். இப்படி சொல்லி அவனுக்கு கெட்ட காலங்கிறதுனால அது எடுபடல. பின்னாடியே சூர்பனக போனா அவ போய் வந்து எரியற தீர கொல்லி விட்டா மாதிரி, எண்ணெயை விட்டா மாதிரி சீதையை பத்தி சொல்லி விட்டுட்டாங்க. சீதை ரொம்ப அழகா இருக்கா, அவ்வளவு லட்சணமா இருக்கா, உலகம் முழுக்க நீ தேடினாலும் அது மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க முடியாது. நான் அவளை தூக்கின்னு உங்ககிட்ட வந்து கொடுக்கலாம்னு தான், எப்படி கதையை மாத்தி பேசுறாங்க, நான் கொடுக்கலாம்னு தான் அங்க போனேன். இந்த மாதிரி பண்ணிட்டான்னு உடனே ஏற்கனவே காமுகனாவும் இருக்கிறதுனால சீதையை பத்தி சொன்ன உடனே அந்த வேஷம் இது வேற சேர்ந்துன்ற உடனே திருப்பி வந்தான். வந்து நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, அவ 2 பேரு தான் இருக்கா, ஒரு பொண்ணு தான் இருக்கா, நிமிஷமா நம்மளை அட்டாக் பண்ணிடலாம் அப்படிலாம் இவன் சொன்ன உடனே அதுக்கு மாரீச்சன் சொன்ன பதில் தான் அழகான பதில். நம்ம வாழ்க்கையில நாம எல்லாருமே கேட்டுக்கணும். உனக்கு எதிரி சத்ரு ராமன் இல்லைன்னா, பின்ன இந்த ராமனை போய் அட்டாக் பண்ணுன்னு ஒரு யோஜனை சொல்றான் மாதிரி உனக்கு, அவன் தாண்டா முருத்திய உனக்கு. ராமா மாரீச்சா நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ராமன் கிடையாது. நாமெல்லாம் தர்மம் தர்மம்னு சொல்லுவோமே, அந்த வார்த்தையை நீ கேள்விப்பட்டிருக்கியான்னா? கேள்விப்பட்டிருக்கேன்னா. அந்த தர்மம் ஒரு வடிவத்தோட வந்து நீ பார்த்திருக்கியான்னு கேட்டான். தர்மத்துக்கு வடிவம் உண்டான்னு கேட்டான் ராவணன். கதை கவனிச்சு கேளுங்க. அந்த தர்மத்தோட வடிவம் தாண்டா ராமன். ராமோ விக்கிரகவான் தர்ம சாது சத்யப. இது ராமனை சார்ந்து ராம பக்தர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள் அப்படின்னு சொன்னா பக்தியினால சொன்னார்கள்னு சொல்லலாம். எகன்ஸ்டா உள்ள சத்ரு மாரீச்சன் சொல்றான் ராமன் மாதிரி ராமன் தான் தர்மத்தோட வடிவம் அப்படின்னா.
அதையும் தாண்டி இவன் கொன்னுடுவேன்னு ஒண்ணு சிரிச்சான். ஏண்டா சிரிக்கிறேன்னா, அந்த ராமபானம் அன்னைக்கு என்னை ஏன் உயிரோட விட்டுதுன்னு நினைச்சேன். எல்லாரையும் கொண்ட ராமபானம் என்னையும் கொண்டு இருக்கலாமேன்னு நினைச்சேன். உன்னோட சேர்த்து அழிச்சுன்னு போகணும்னு தான் என்னை விட்டுருக்குன்னா, உன்னை கலப்பி கொண்டு வரதுக்காக தான் என்னை விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வா போலாம்னு சொல்லி மான் வேஷம் போட்டுன்னு வந்து, தங்க மான் வேஷம் போட்டு மேல வைர வைடூரியங்கள்லாம் அப்படி ஜொலிக்க, இந்த சில கல்யாண ரிசப்ஷனுக்கு எல்லாம் போனா தர முழுக்க ஒரே பளபளன்னு இருக்கும். அது என்னன்னா அவ போட்டு வந்த ட்ரெஸ்ல இருந்து உதிர்ந்த ஜிகுனாவா இருக்கு. அது மாதிரி இந்த மான் போன பாதையெல்லாம் பளபளன்னு இருக்கு. அது உடம்புல இருந்து உதிர்ந்த ரோமங்கள்லாம் அப்படியே பளபளன்னு பண்ற. இப்படி ஒரு மான் இப்படி குறுக்க நெருக்க சீதைக்கு முன்னாடி போன உடனே வாங்க 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 சீதை ராமரை உள்ள ஏதோ வேலையில இருந்த ராமர் வந்தார். என்ன பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு, இந்த மானை எனக்கு பிடிச்சு கொடுங்க, உயிரோட பிடிச்சு கொடுங்க, நாமே மாமியாருக்கு கிஃப்ட் கொடுக்குறேன். உயிரோட இல்லைன்னாலும் கொன்னாவது இந்த மானை பிடிச்சு கொடுங்க. உள்ள வெக்கலை வச்சு பழைய காலத்துல மெட்ராஸ் கண்ணூட்டின்னு யாராவது பார்த்துருக்கல, மாடு கறக்கிறவங்க கொண்டு வருவாங்க கையில தீர்த்த பாத்திரத்தோட ஒரு கண்ணூட்டியை கொண்டு வருவான். செத்த கண்ணூட்டி உள்ள வெக்கலை அடைச்சு கொண்டு வருவான். மெட்ராஸ் கண்ணூட்டி மாதிரி வெக்கலை அடைச்சாவது நான் வச்சுக்கிறேன், உள்ள ஷோகேஸ்லயாவது வச்சுக்கிறேன், கொண்டாங்கோத அப்படின்னு சொல்ல, லட்சுமண சுவாமி இந்த சப்தத்தை கேட்டுட்டு பார்த்துட்டு, லட்சுமணா சீதை சொல்றான்னா, நீ பார்த்துக்கோ சீதையே, நான் போய் மானை அடிச்சுன்னு வரேன்னா. அண்ணான்னா அது மானே இல்லை, நான் என்னடா லட்சுமணா சொல்றேன்னா, உலகத்துல இப்படி ஒரு சிருஷ்டி கிடையாது. சிருஷ்டியை பத்தி வேதங்கள் சில இடங்கள்ல விவரமா சொல்லிட்டு போறது, சிருஷ்டியை பத்தியே சொல்றது. இது மாதிரி ஒரு சிருஷ்டி கிடையாது. இது அதீதமா இருக்கு. நார்மல் ஆரஞ்ச நீங்க பாக்குறதுக்கும் போலி ஆரஞ்ச பார்த்தா ரொம்ப கலர் கூட ரொம்ப பளபளப்பு மினுமினுப்பு இருக்கும். அதுல இருந்து அது ஃப்ராடுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப செறிவூட்டப்பட்ட மரபணு மாற்றத்துக்கு உள்ள பதார்த்தங்களுக்கும் நார்மலா உள்ள இயற்கையா உள்ளதுக்கு வித்தியாசம் உண்டு. இது இயற்கை கிடையாது, இது செயற்கை. இது ஏதோ வேஷம் போட்டிருக்கா. ஒரு நிமிஷம் இருங்கோன்னா அந்த மானோட கண்ணை அப்படி உத்து பார்த்தான். அண்ணா மாரீச்சன். இது ராமாயணத்துல இருக்கு. இதுக்கு எனக்கு வியாக்கியானம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. கண்ணை பார்த்து எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பா அப்படிங்கிறது எப்ப எனக்கு தெரிஞ்சதுன்னா, ஆதாருக்கு நான் கண்ணை காமிக்கிறதே தான். ஆதாருக்கு கண்ணை வைங்கோன்னு பத்தில அப்பதான் கண்ணுல ரேகை இருக்கு போல இருக்கு. ஒருத்தர் கண்ணுல இருக்கா மாதிரி இன்னொருத்தர் கண்ணுல. இது உள்பட சொன்னது நம்ம சாஸ்திரங்கள். அதுக்காக சொல்ல வரேன், நம்ம சாஸ்திரங்கள் பேசாத சப்ஜெக்டே கிடையாதுன்னு சொல்றேன். அந்த கண்ணை பார்த்துட்டு இது மாரீச்சன், பாக்கி எல்லாம் வேஷத்தை மாத்தணும்னா கண்ணை மாத்த முடியாதுன்னு. உன்னை சீதை வருத்தப்பட்டா, நான் ஆசைப்படுறேன், லட்சுமணன் தடுக்கிறான்னு. ராமர் சொன்னார், ஒரு நடுநிலையா குடும்பத்துல இருக்கிறதே இந்த மாதிரி நிர்பந்தங்கள்லாம் வரும். ஒருத்தர் வேணும்பா, ஒருத்தர் வேண்டாம்பா. பெரியவாளா இருந்தா இப்ப எதுக்கு செலவு பண்றேன்பா. மனைவி சொல்லுவா இந்த க்ஷணம் ஹோட்டலுக்கு போகணும்பா. இந்த சண்டைகள்லாம் வரத்தான் வரும் குடும்பத்துல. அப்ப குடும்ப தலைவனா உள்ளவன்னா அதை சமாளிக்க தெரியணும். லட்சுமணா, நீ அது மானு இல்லைங்கிற, சீதா அது எனக்கு வேணுங்கிற, நான் போறேன். மானா இருந்தா அடிச்சு கொண்டு சீதையிட்ட கொடுக்குறேன், நீ சொல்றபடி ராட்சசானா இருந்தா கொண்டுட்டு வந்துடுறேன். நான் போறேன், நான் போய் மானை அடிக்கிறப்ப சீதையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பகவான் கிளம்பி போக, இந்த பையன் என்ன பண்ணினா, ராமர் அடிச்ச உடனே, ராமர் கொஞ்சம் தூரம் தள்ளின்னு போயிட்டான். ராமர் அடிச்ச உடனே மிமிக்ரி குரல்ல, ராமர் மாதிரி குரல்ல, ஹா லக்ஷ்மணா ஹா சீதே அப்படின்னு சத்தம் போட்டுட்டு உயிரை விட்டுட்டான். இந்த ரெண்டு விஷயம் இதுல. பழைய காலத்துல ஒரு வச்சனம் உண்டு, இருந்துங்க எடுத்தா மாரீச்சன், செத்துங்க எடுத்தா மாரீச்சன் ஒரு வச்சனம் உண்டு. இவ்வளவு தூரம் ராவணனுக்கு எடுத்து சொன்னானோ, உயிர் போற சமயத்துல இது மாதிரி ஏன் அவன் சொல்லணும்? என்ன சாக போறான்னு கன்ஃபார்ம் ஆயிடுத்தோனோ, இந்த மாதிரி சத்தம் போடாம போலாமேன்னா, அயோக்கிய பைய எந்த காலத்திலையும் திருந்த மாட்டானுங்கிறதுக்காக சொல்லவன். அயோக்கிய பையதான், அதெல்லாம் மாறுவான்னு நீங்க நினைக்கவே கூடாது. ஏதாவது உலகம் மாறினா
யுகம் மாறினா மாறலாமே தவிர வாசனைங்கிறது பலியஸ். அது சீதை உடனே பயந்து போய் ராமர் கத்தரார், ராட்சசால் சூழ்ந்துட்டால் போல இருக்கு, நீ போ லட்சுமணான். சிரிச்சான் லட்சுமணன். எதுக்குடா சிரிக்கிறேன்னா, ராமர் சண்டை போட்டதெல்லாம் நீங்க பார்த்தேலோன்னு பண்ணி 14,000 பேரோட சண்டை போட்ட ராமர் 10 பேர் ராட்சசால் சூழ்ந்துட்டா என்ன ஏமாந்து போயிடுவாரா, பயப்படுவாரான்னா, நீ அதுக்காக சிரிக்கல. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில ராமரை ராட்சசால்கிட்ட மாட்டி விட்டுட்டு என்ன அடையணும்னு நீ வந்திருக்கேன்னு. இது நீனா வரல, பரதன் இந்த யோஜனையை சொல்லி கொடுத்திருக்கான்னா. இதுல லட்சுமணனை சொன்னா கூட கொஞ்சம் பொருந்தும், கூடவே இருக்காங்கிறதுனால. பரதனுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயர்கிட்ட பேசும்போது சீதை சொல்றா, மமைவ துஷ்கிருதம் கிஞ்சிது மகதஸ்தி நசம்சயா. நான் ஒரு சின்ன பாவம் பண்ணிருக்கேன், ஒரு பெரிய பாவம் பண்ணிருக்கேன் ஆஞ்சநேயன்னா. சின்ன பாபம் எது, பெரிய பாபம் எது? சின்ன பாபம் லட்சுமண சுவாமியே சொன்னது, பெரிய பாபம் பரதனை சொன்னது. தெய்வமா இருந்தாலும் அதுக்கு தண்டனை உண்டு. லட்சுமணரை சொன்னதுக்காக 10 மாசம் லங்கையில வாசம், பரதனை சொன்னதுக்காக 10 வருஷம் வால்மீகி ஆசிரமத்துல வாசம். பின்னாடி நீ இப்ப போகலன்னா நான் போய் கோதாவரியும் பிரவேட்சியாமி, கோதாவரியில போய் விழுந்துருவேன்னா. இந்த வார்த்தையை சொன்ன உடனே லட்சுமணன் ஒடிச்சு போயிட்டான். எங்க அம்மா கிளம்புறதே உங்களை அம்மாவா பார்க்கணும்னு சொன்னான். மன்னி, இன்னி பிறந்த நான் அப்படிதான் பார்த்துன்னு வரேன், இனிமேயும் அப்படிதான் பார்ப்பேன். ஒரு சின்ன வித்தியாசம், இத்தனை நாளா என்னை பெத்த தாய் சுமித்திரியா பார்ப்பேன், இனிமே சித்தி கைகையா பார்ப்பேன் சொல்லிட்டு அவன் சும்மா இருப்பானா சொல்லுங்க. அவன் கிளம்பி போயிட்டான். போனா பின்னாடியே ராவணன் சக்ஷண காசாய சம்பீதான்னு. இந்த சன்னியாசத்திலேயே 2 வகை உண்டு. நம்ம பரமாச்சாரியெல்லாம் பார்த்தேன்னா சாதாரண வேஷ்டியை கட்டின்னு இருப்பா. ஹைடெக் சுவாமியெல்லாம் பார்த்தேன்னா அந்த வேஷ்டியை பார்த்தாலே நம்ம கட்டிக்கணும் போல தோணும். அப்படியே 100க்கு 120 மில்லுல அந்த 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 பேர் மட்டும் ஞாபகம் வர மாட்டேங்க. அந்த காலத்துல ஒரு வேஷ்டி உண்டு, அது மாதிரி வேஷ்டியில காவி நினைச்சு ரொம்ப ஓஹோன்னு கட்டிட்டு வந்திருக்கான். அவனை பூஜை பண்ணினான். என்ன பிக்ஷை பண்ணணும்னு கேட்டார். சன்னியாசிகளை கேட்டுன்னு தான் பிக்ஷை பண்ணணும். இது ராமர் வந்துருவார் இப்பயேன்னா. சிரிச்சா. அவன் என்னத்துக்குன்னு கேட்டா, நான் சன்னியாசி இல்லை, நான் ராவணன். நான் உன்னை அடையறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே நீ என்னெல்லாம் அடைய முடியாது அப்படின்னா, என்னோட பெருமையெல்லாம் பாருன்னா. ராமலட்சுமணால பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாள் அவன். நீ என்ன பண்ணாலும் நீ என்ன அடைய முடியாது, ராமலட்சுமணாலாம் அவ்வளவு பெரிய பலசாலிகள்னா அதெல்லாம் பாத்துக்கலான்னா. ஒரு கட்டத்துல சீதைய கைய போட்டு தூக்கிட்டான். இப்படி கட்டி தான் தூக்குறான். இந்த வால்மீகி ராமாயணத்தை தவிர வேற எந்த ராமாயணத்திலையும் ராவணன் தொட்டு தூக்கினான்னு இருக்காது. வால்மீகி ராமாயணத்துல மட்டும்தான் அப்படி இருக்கும். மற்றவாள்லாம் சொல்லும் போது அப்படியே குடிசையோட தூக்கினா, தேரோட தூக்கினா, உட்கார்ந்துட்ட இடத்தோட தூக்கி, இப்படிதான் சொல்லுவா. ஏன் சொல்றான்னா, அவ வால்மீகி காலத்துல இது சரித்திரம், இது நடந்ததை அப்படியே எழுதுறாரு. மற்றவர்கள் காலத்துக்கு வரத்தே ராமனை தெய்வம்னு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டா. சீதை அம்மா, ராமர் அப்பா, அந்த மனோபாவத்துலதான் எல்லாரும் ராமரை வழிபட்டது. அதனால தன் அம்மா அடைஞ்ச அவமானத்தை அப்படி நேர இன்னைக்கு கோர்ட்ல ஒரு விஷயத்தை விசாரிக்கும் போது ஒரு ஸ்திரீ மானபங்கப்பட்டான்னா பிளைனாவா சொல்லுவான். மானபங்கப்பட்டாள்னு தான் சொல்லலாம். நடந்ததை அப்படியே பேச முடியாது. அதனால அவர்கள்லாம் என்ன பண்ணினார்கள்னா அதை மறைச்சு கிரிச்சு பேசினார்கள். உண்மையில ராவணன் அப்படியே தான் தூக்குறான். தூக்கி தேர்ல வச்சுட்டு கிளம்புறதே ஆலக்ஷ்மண மகாபாகுன்னு லட்சுமண சுவாமியை கூப்பிட, அங்க ஒரு மரக்கலையில தூங்கி இந்த ஜடாயு காதுல இது விழ, அது வழிய மறைச்சு, நீ தூக்கின் போகிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், நீ சின்ன வயசு, நான் வயசானவன், நீ ஆயுதங்களோட இருக்க, எனக்கு ஆயுதம் கிடையாது, உன்னோட சண்டை போட்டு நான் ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கே தெரியும், எனக்கு உயிர் போயிடும்னு தெரியும். ஆனா சீதை என்னோட மாட்டு பொண்ணுவ, என் கண்ணுக்கு எதிர்த்தாப்புல அவளை கொண்டு போறதுக்கு நான் விடமாட்டேன்னு சொல்லி கடுமையா போராடினது ராவணனோட. அவன் தேரை உடைச்சு, குதிரையை கொண்டு, சாரதியை கொண்டு, நான் அறுத்து விட்டு தலை கேசங்கள்லாம் பிச்சு போட்டு. ஒரு கட்டத்துல சந்திரஹாசம்னு ஒரு கத்தி கொடுத்திருக்காரு சிவபெருமான்.
அந்த கத்தியால எடுத்து இந்த ரெண்டு பக்ஷத்தையும் ரெக்கையும் வெட்டிவிட்டு நடு மார்பிள் ஒரு குத்து குத்திட்டான். அது கீழே விழுந்தது. ஓடி போய் சீதை கட்டின்றால். திருப்பி சீதையை தூக்கிண்டு போறதே சீதை சில நகைகளை முடிச்சா கட்டி ரிஷ்யமூக்கம்னு ஒரு மலை மேல 4 குரங்குகள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அதுல போட்டால் சமுத்திரத்தை தாண்டி அவனுக்கு போறதுக்கு சக்தி உண்டு. ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ற சக்தி உண்டு ராட்சசாலுக்கு. சமுத்திரத்தை தாண்டி அசோகவனத்துல கொண்டு சீதைய காவலோட வச்சுட்டான். இங்க லட்சுமண சுவாமி திரும்பி வரதை பார்த்துட்டு ராமர் என்னடா லட்சுமண ஆச்சுன்னா, இது மாதிரி சீதை பேசிட்டா என்னன்னா, ஒரு ஸ்திரீ அபலடா, முன்ன பின்ன யோஜனம் இல்லாம தான் பேசுவார். கடுமையான வார்த்தைகள் தான் பேசுவார். அந்த வார்த்தைகள்லாம் முக்கியத்துவம் எடுத்துக்க கூடாது. படாருன்னு சொல்லிடுவா வார்த்தைகளை. அவளோட ஒரு 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 பயத்தினால அந்த வார்த்தைகள் வரும். அதை தான் நாம புரிஞ்சுக்கணும். நீ அதுக்கு முக்கியத்துவமே எந்த மனசுல வாங்கிக்கோங்களேன். என் உத்தம தாம்பத்தியத்தோட அடையாளம் சொல்றேன். ஏதாவது ஒரு கோபத்துல கணவனை பார்த்து நீங்க உங்களை நான் நம்பல, உங்களை சந்தேகப்படுறேன் அப்படின்னு மனைவி சொல்லியிருக்கலாம் சண்டையில. எந்த கணவனாவது உத்தம கணவன் உன்னை நம்பலன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. உன் கேரக்டரை நான் சந்தேகப்படுறேன்னு சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது. அவர் படார்னு சொல்லுவா பொம்மநாட்டி. ஸ்திரீக்களோட சுபாவம் அந்த வார்த்தைகளை விடுறதே கடுமையா தான் விடுவா. புருஷால் அந்த மாதிரி பேசக்கூடாது பதிலுக்கு. ஏன்னா அது மர்ம நாடியை தொடர மாதிரி உள்ள வார்த்தை. நீ கேரக்டர் சரியில்லைன்னு ஏன்னா 2 விதமா சொல்லிப்படுறேன். இந்த பிரபஞ்ச ரீதியா ஒரு ஸ்திரீயை வசப்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்துற வார்த்தை கேரக்டர் சரியில்லைன்னு சொல்றதுதான், அவளை அட்டாக் பண்றதுக்கு. ஒரு ஸ்திரீயும் புமான தாக்கறதுக்கு உள்ள வார்த்தை என்ன அப்படின்னா, என்ன இவன் தொட்டாங்க கையை பிடிச்சு விட்டான்னு சொல்றதுதான். அதுதான் உலகத்துல இன்னி பிறந்த நிற்கும். அதுலதான் ஜாக்கிரதையா இருக்கணும். மான அவமானம் பார்க்கிறோம், அதுலதான் ஜாக்கிரதையா இருப்பான். லட்சுமண சுவாமி அதெல்லாம் சொன்னார். என்ன அப்படி சொல்லிட்டான்னா, அவ சொன்னா நீ வந்திருக்கலாமான்னா, பார்த்தா சீதையை காணும். சீதை எங்கெங்கெல்லாம் இருப்பாளோ அந்த இடங்கள்லாம் தேடினா மரத்தடி, நதி தீரம், சஞ்சாரம் பண்ற இடம், பூ பறிக்கிற இடம், துணி உணர்த்துற இடம் எல்லாம் தேடி பார்த்துட்டு சீதை இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆன உடனே ராமர் ஓன்னு அழுதார். சராஜபுத்ரா பிரியயா விஹீனஹ காமேன சோகேன ச பீட்யமானஹ விஷாதயன் பிராதரமார்த்த ரூபஹ பூயோ விஷாதம் பிரவிவேஷ தீர்வ்ரம் நமத்விதோ துஷ்கிருத கர்மகாரி மன்யே த்விதீயோஸ்தி வசுந்தராயாம் சோகேன சோகோ ஹி பரம்பராயாஹ மாமேதி பிந்தன்னே ஹிருதயம் மனஸ்ச பூர்வம் மயா நூனமபீப்சிதானி பாபானி கர்மாணி அசகிருத்தானி தத்ராய மத்யா பதிதோ விபாகஹ துக்கேன துக்கம் யதஹம் விஜாமி ராஜ்ய பிரநாசஹ ஸ்வஜனைர்வியோகஹ பிதுர்விநாசோ ஜனனி வியோகஹ சர்வாணி மே லக்ஷ்மண சோக வேகம் ஆபூரயந்தி பிரவிசிந்திதா. அழகான இடங்கள். ராமர் அழுதார். ராமர் அழுதார். ஏன்னா அவன் நாடகம், அது சரித்திரம். இத மற்றவாள்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு விட்டான். போஜன்னு ஒருத்தர் ராமாயணம் பண்ணும் போது ராமர் அழுதாருன்னு நான் சொல்ல மாட்டேன். சிஷ்யன் கேட்டான், பக்கத்துல கூட அசிஸ்டன்ட், வால்மீகி எழுதியிருக்கார் ராம அழுதார்னு எழுதியிருக்கார், அப்ப வால்மீகி அனுசரிச்சுதானே நீங்க கதை சொல்றேன், அப்ப ராமர் அழுதாருன்னு நீங்க சொல்லணுமா வேண்டாமா? அது எப்படி சொல்லுவேன் நாம? ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம்னு ராமர் முன்னாடி போய் நாம் கண்ணீர் விட்டா தாங்காம நம்ம கஷ்டத்தை உடனே போக்குற கருணாமூர்த்தியான ராமரோட கண்ணிலேருந்து கண்ணீர் வந்ததுன்னு நான் என்னமா சொல்லுவேன்? நான் வால்மீகி சொல்லியிருக்காரேன்னு நான் போஜன் சொன்னான். அதுக்கு அவன் சொன்னான், வல்மீக ஜென்ம முனிரேவ கடோர சேதா. அவர் அப்பா அம்மா வயத்துல பிறக்காதவர், பாம்பு புத்துல பிறந்தவர். அவர் சொல்லுவார், நான் சொல்ல மாட்டேன்னா.
அவர் சித்தம் கடினமானது, என்னால சொல்ல முடியாது அப்படிங்கிறான் பகவான். இதெல்லாம் ஒரு நாடகம் தான். அவ பண்ண கர்மாவினாலதான் அவ கஷ்டத்தை அனுபவிக்கிறான். இப்படி தேடிண்டே வரத்தே ஜடாயுவை பார்த்தா, ஜடாயு சீதையை முழுங்கிட்டு படுத்துட்டு இருக்கிற ராட்சசன்னு நினைச்சுன்னு இவ பேசின்னு வரத்தே, யா மோஷதிமிவ ஆயுஷ்மன்னு கூப்பிட்டுது. அது ஆயுஷ்மானேன்னு கூப்பிட்டுது. பழகின குரலா இருக்கேன்னு கிட்டக்க வந்து பார்த்தா ஜடாயு. என்ன ஜடாயோ, என்ன நடந்தது அப்படின்னா, இது மாதிரி சீதை அதுக்கு ரத்தம் ரொம்ப பிளட் லாஸ் ஆயிடுது. அதனால திணறது, பேச முடியல. ராவணன் வந்தான், சீதையை தூக்கின்னு போனான். சர்வ பிரயத்தனத்தினால நான் முயற்சி பண்ணினேன், என்னால முடியல ராமா. ராவணன் வந்து 2 எடுத்துன்னு போயிட்டான், சீதையும் தூக்கின்னு போயிட்டான், என் உயிரையும் எடுத்துன்னு போயிட்டான். வைதேகி மமச்ச பிராணா ராவணேன்னு உபயம் வருதம். நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக அதை இழுத்து பிடிச்சுன்னு இருக்கேன். இப்படி ஜடாயுவை பார்த்த உடனே ராமர் என்ன பண்ணிட்டார், அந்த ஜடாயுவோட மடியை தூக்கி தலையில வச்சுட்டு கொஞ்சம் ஒசரம் கொடுத்து தடவி கொடுக்குறார், ஆசுவாசப்படுத்துறார். அப்பதான் அது பேசுறது. இப்படி சொல்லிட்டு அந்த ராமனுடைய மடியிலேயே வாய் வழியா 2 ரத்தத்தை விட்டுட்டு, கடக்குன்னு ரத்தத்தை விட்டுட்டு உயிரை விட்டுடுத்து ஜடாயு. இது சரித்திரம். நம்ம சாஸ்திரங்கள்ல நாம உயிரை விட்டா எங்க விடணும்னு சொல்றது தெரியுமோ? 2 இடம் சொல்றது. காசியாந்து மரணான் முக்தி அதுவா புத்திர சந்நிதம். ஒண்ணு காசியில விடணும், உயிரை விடணும், அல்லது புத்திரனோட மடியில உயிரை விடணும். ஏன் அப்படின்னா, காசியில நாம உயிரை விட்டோம்னா, நாம இல்ல எந்த ஜீவன் உயிரை விட்டாலும் யதாவர்ணயத் கர்ணமூலேந்த காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காஷ்யம் ததேகம் பரம் தாரகம் பிரம்ம தத்துவம் பஜேஹம் 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 பஜேஹம். ராமபுஜங்க ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரியால் சொல்றார், எந்த ஜீவன் காசியில உயிரை விடுறதோ, அது நாய் நரி பண்ணியா இருந்தாலும் சரி, அதனுடைய வலது காதுல விஸ்வேஸ்வரன் விசாலாட்சியோட வந்து ராமநாமாவை சொல்றார். அதனால காசியில உயிரை விடணும். காசியாந்து மரணான் முக்தி. புத்திரனோட மடியில உயிரை விடணும்னா புத்திரனும் சொல்லணும்னு அங்க உபலட்சணம். அது அப்ப அழறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கணும். இந்த உயிர் போற சமயத்துல ராமா 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 சிவா சிவா சிவான்னு சொல்லணும். இதுக்குதான் கர்ண மந்திரம்னு செத்தப்பறம் சொல்றதெல்லாம் 2ஆம் பட்சம். உயிரோட இருக்கிறதே சொல்லணும். தன் குருநாதருக்கு பட்டத்திரி சொன்னார், இந்த தாரக மந்திரத்துல உபதேசம் பண்ணார். இது மாதிரி ராமனோட நாமாவை கேட்டுண்டு உயிர் போகணும். இதான் விஷயம். ராமனோட நாமாவை கேட்டு உயிரை விட்டோம்னா ராமனை போய் அடையும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றது. என்ன சொல்றது? ராம நாமாவை கேட்டுன்னு ஒருத்தன் உயிரை விட்டா ராமனை போய் அடைவான்னு சொல்றதே சாஸ்திரம். இந்த ஜடாயு ராமன் மடியிலேயே உயிரை விட்டுது. இது என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும்? ஒரு விஷயம். 2வது விஷயம், 60,000 வருஷம் யாக யஜ்ஞங்களை பண்ணி, தபஸ் பண்ணி, புண்ணியங்களை பண்ணி 4 புள்ளைய அடைஞ்சு பகவானையே புள்ளைய அடைஞ்ச தசரதனுக்கு உயிர் விடுற சமயத்துல ஒரு புள்ள கூட பக்கத்துல கிடையாது, ஒருத்தர் கூட பக்கத்துல கிடையாது. இது ஆயுசு முழுக்க பொணத்தை தொன்கு கொத்தி தின்ன கழுகு. இதுக்கு உயிர் போறது ராம மடியில. யாருக்கு எப்படி பாக்கியம்னு யார் சொல்ல முடியும்? சொல்லுங்க. நம்ம அதுக்குதான் நம்ம கையில கிடையாது. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். பகவான் சொன்னார், சர்வத்திர கலு திருஷ்யந்தே சாதவோ தர்மவத்சலா. நல்லவர் எல்லா இடத்துலயும் இருக்கா உலகத்துல. மனிதன் தான் இல்ல, எல்லா பிரிவுலையும் நல்லவா இருக்கா. அதை தேடி நாம் கண்டுபிடிக்கணும். எனக்காக உயிரை விட்ட இந்த ஜடாயுவுக்கு எங்க அப்பாவுக்கு பண்ணாத அந்த பிரம்மமேத சம்ஸ்காரத்தை நான் பண்ண போறேங்கிறான். ஒருத்தனுக்கு இறுதி சடங்கு பண்ணும்போது 4 வகையா நம்ம சாஸ்திரம் சொல்றது. பிரம்மமேத சம்ஸ்காரம், ஆகிதாக்னி சம்ஸ்காரம், அனாகிதாக்னி சம்ஸ்காரம், கோவிந்தா கொல்லின்னு 4 வகை. பிரம்மமேத சம்ஸ்காரம்ங்கிறது உயர்ந்த பட்சம். அது ஹையஸ்ட், உயர்ந்த மகான்களுக்கு தான் அது பண்ணணும். ஆகிதாக்னி சம்ஸ்காரம்ங்கிறது அதுக்கு ஈக்குவலா உள்ளது. எங்களை மாதிரி யாகம் பண்ணினவாளுக்கு மட்டும்தான் அது பண்ணலாம், எல்லாருக்கும் பண்ண முடியாது. சோமயாகம் பண்ணினவாளுக்கு மட்டும்தான் அது. அதுக்கு அடுத்தது அனாகிதாக்னி சம்ஸ்காரம்ங்கிறது உலகத்துல உள்ள சாதாரணமான லௌகிக அக்னி வச்சிருக்கிறவாளுக்கு. கோவிந்தா கொல்லின்னு இந்த 3லயுமே சேராம வெறுமன கோவிந்தா கோவிந்தா ராமா ராமான்னு சொல்லி நெருப்ப போடுறது ஒரு வகை. இந்த 4 வகையான சம்ஸ்காரங்கள்ல ஆகிதா பிரம்மமேத சம்ஸ்காரம்ங்கிற உத்தம பட்சத்தை இந்த கழுகுக்கு பண்ண போறேங்கிறான்.
இதுல 2 விஷயம். இந்த 4 வகையான இறுதி சடங்க பண்றதுக்கு அன்பிட் கழுகு. இது மனுஷியாளுக்கு தான் சொல்லியிருக்கு. இது மிருகத்துக்கு சொல்லல. இப்ப நான் சொன்னது மனிதர்களுக்கு தான். பகவான் சொல்றான், நான் இந்த கழுகுக்கு அதை பண்ண போறேங்கிறான். பண்ணி நெருப்பெல்லாம் மூட்டி அந்த பிரம்மவேத சம்ஸ்காரத்துக்குள்ள மந்திரங்கள் என்ன உண்டோ அதை சொல்லி அந்த நெருப்புல போடுறா. அதை அப்படியே ஸ்லோகமா வால்மீகி நமக்கு கொடுக்கிறார்.